ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மியாவ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நான் ரூம் மேட்ச் போடணுன்னு ஆசைப்பட்டேன்னு வைங்களேன். அது ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது கண்டென்ட்டாக போடும்போது ஃபஸ்ட் மேட்ச் இவர் கூட தான் போகணுன்னு நினச்சேன். ஏன்னா அவர் தான் எனக்கு ஹெட்ஷாட் போட ட்ராக் பண்ண சொல்லி தந்தார். ஸோ என்னதான் இருந்தாலும் அவர்கிட்டயே ட்ரெயின் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆசையில் தான் வந்தேன். ஆனால் எனக்கு உண்மையாகவே ஹெட்ஷாட்லாம் போட தெரியாது. நான் ஏதோ சும்மா டுபாக்கூருங்க. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒன் டேப் வராது. ஐயோ, அடிச்சு விட்டாரு ப்ரோ. இரு ப்ரோ, நான் அடிக்கிறேன். இந்த வீடியோ நீ எப்படியும் பார்ப்பேன்னு தெரியும். பாரு, ஃபுல்லாக பாரு. நீ அடித்தது எனக்கு எப்படி தெரியும்னு பாரு ப்ரோ. வலிக்குது ப்ரோ உள்ள. அடிச்சிட்டியே ப்ரோ. இப்படி பாருங்கள், டைமாயும் கண்டு எடுக்கல. நான்லாம் உருப்பிடுவேன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை. எல்லாத்தையும் வாங்கிட்டு இவ்வளோ வேகமாக ஓடுறேனே அடிச்சிடும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், எனக்கு ஒன் டேப் அவ்வளோக்கு வராது. ஒரு 2 நாள் இருக்கும் எனக்கு சொல்லி தந்து. ஏதோ ஓரளவுக்கு ஹெட்ஷாட் போடுற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வேணால் அழுத்திப்புடி 1v1 வேணால் போடலாம். ஏன்னா எல்லோரும் 1v1 கேட்குறீங்கள்ல. அழுத்திப்புடியுமே போட முடியாது, ஏன்னா எங்கிட்ட ஸ்கின் இருக்காது கண்ணுக்கெலாம். நீங்கள்லாம் பெருசாக வச்சுருப்பீங்க. கோப்ரா வச்சுருக்காருங்க, வெறுப்புங்க. அதான் மறந்தில்லை 1v1லாம். புரிஞ்சுக்கோங்க, நம்மக்கிட்ட அவ்வளோவெல்லாம் ஆயுதங்கள் கிடையாது. ப்ரோ கொஞ்சம் தலையை காட்டு ப்ரோ, ஒரு மேட்ச் அடிச்சுக்கிறேன். வெளியவே வர மாட்டுறாரு. இருபத்தஞ்சு தான் விழுது ஹெட்ஷாட்டு ப்ரோ. கண்ணீர் வருது ப்ரோ. என்ன ப்ரோ இது? 25 தான் விழுவுதுங்க. அவர் அடித்தா நான் உடனே விழுந்துடுறேன். கஷ்டமாக்குதுங்க, புரிஞ்சுக்கோங்க. 25 விழுது. $125 டேமேஜ் தான் விட்டுருக்கேன். நான்லாம் ரூம் மேட்ச் ஆடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபால்கோ பெட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். சரி ப்ரோ, கொஞ்சம் தலையை காட்டு ப்ரோ, ஒரு மேட்ச் ஆச்சு அடிச்சுக்கிறேன். ஐயோ, நம்மளை அடிக்கிறதுக்குன்னே இருப்பார் போல். நானும் அடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் அடிச்சிடறாரு, நான் என்ன பண்ணுறது? வழி மாறி வந்துட்டேன் ப்ரோ. ஒரு அடி வாங்கிக்கோ. ஏன்டா நான் இப்படி அடி வாங்குறேன்? எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அடிக்கவும் தெரியாது. சும்மா இருறானாலும் இருக்க மாட்டேன். எப்படி தான் இந்த உலகத்தில் தேர போகிறேன்னு தெரிலப்பா. வேகமாக ஓடி போய் அடி வாங்க தான் போகிறேன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் போவேன். ஐயோ வந்துட்டார். ஏன் உள்ள மாட்டுது தள்ள? அவர் அடிச்சா எப்படி உள்ளுது?
ப்ரோ மெடிக்கெட் போட்டு வரேன். வலிக்குது, தலையாக போடுற. அடிச்சிடாத ப்ரோ. நான் அடிக்க மாட்டேன் போல இந்த ஜென்மத்துக்கு. வந்துட்டாப்பு அவர் அடிச்சிட்டாரு. ஐயோ, 5க்கு 0, 7க்கு 0ன்னு தோத்தா கேவலமாக இருக்கும். அதனால் ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிக்கணும். கஷ்டமாக இருக்குங்க, எனக்கு விளாட தெரில. க்ளூவால் எடுக்க மறந்துட்டேன். இனி போய் ட்ராப்லேருந்து தான் எடுக்கணும். எப்பவும் லேட்டாக தான் வருவேன் நான். ஏதோ இருக்குது க்ளூவால். அவர் தலையிலே போடணும். ப்ரோ ஒரு மேட்ச் விட்டு கொடு ப்ரோ, கொஞ்சம் கருணை காட்டுங்க. உள்ள மாட்டேக்குதுங்க, எனக்கு ட்ராக் பண்ண தெரியல. ஐயோ 39 தான் விழுந்ததானா? எப்படியோ அடிச்சிட்டேன். சொல்லி கொடுத்த வரையே போட்டு தாக்கிட்ட பார்த்தீங்களா? அவ்வளோ பெருசாக அடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு மேட்ச் அடித்ததுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. விழமாட்டிக்குது, நான் ஏன் இப்படி விளாட்றேன்? சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்கில்லை. பவுடர் போட்டு விளையாண்டேன், பவுடர் மூஞ்சிலானது தான் மிச்சம். 38. என் முன்னாடியே மெடிக்கெட் சுற்றுறாரு. அவ்வளோ கொடூரமாக பாட் ஆகிட்டேனா? இரு ப்ரோ. ஏன் ப்ரோ அடித்த? நான் பாவம் இல்லையா? ஐயோ, இதுக்கு தாங்க போடுறதில்ல. எல்லாம் நம்மளை அடிச்சு வீடியோ போட்டு பெரியாலாம் எல்லாம் போல. ஒன்றுக்கு 6 ஜெயிப்பனா? வாய்ப்பில்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். 1v1 உங்களுக்கு போடணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடலாம். யூடியூப்பில் கமெண்ட் வந்தால் மட்டும்தான் நான் பார்ப்பேன். போங்க, இன்ஸ்டாகிராம் எனக்கு வேணாம். அவர் அடிக்கிறார், எவ்வளோ குறையுது. நான் அடிச்சா 53. போங்க, டிப்பெரி மிஷனில் போகலான் இருக்கேன். அடிச்சிருவாரோ? ஐயோ, நாம் அடிச்சிட்டோம். ஐயோ, என்னங்க இது? அதிசயம் ஆனால் உண்மை. எப்படியோ ஒரு தலையில் போட்டிருக்கேன். ஒரு மேட்ச் அடிச்சோன்னையும் இதெல்லாம் பேசக்கூடாது. அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக விளையாடுறாரு. எல்லாத்தையும் எடுத்து என்ன பிரயோஜனம்? அடிக்க மாட்டேன். ஐயோ, இன்னும் ஒரு மேட்ச் தான், ஜெயிச்சாருன்னா முடிஞ்சதே. ஜெயிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன்.
அவர் கொஞ்சம் ரொம்ப நல்லா விளையாடுற பிளேயர். நான் ரொம்ப கேவலமாக விளையாடுற ஒரு பிளேயர். எங்களுக்குள்ளே போட்டி வச்சுக்கிட்டா எப்படி உருப்பிடுவோம்? நல்லபடிக்கு சாகணுன்னு வேணால் வேண்டிக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ மட்டமாக விளையாடுறேன். ஐயோ, இவ்வளோ லேட்டாக எல்லாத்தையும் எடுக்கிறேன். அப்போ கண்டிப்பாக செத்துருவேன். அடிச்சிருவோமா? அடிச்சிட்டார். என்ன அடி? சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.